அடுத்தது பாடம் 24 நன்னெறியிலேயே மென்மையான குணம், பேஜ் நம்பர் 169. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஏதேனும் துக்கமான விஷயத்தை கேட்டால் அவர்களின் உள்ளம் கனத்து கண்களில் கண்ணீர் வெளியேறும். ஒரு தடவை ஒரு சஹாபி தான் முஸ்லீம் ஆவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறினார்கள். அதாவது, எங்கள் பரம்பரையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை உயிரோடு புதைத்துவிடும் பழக்கம் இருந்தது. எனவே நானும் எனது பெண் குழந்தையை மண்ணில் உயிரோடு புதைத்து விட்டேன். அக்குழந்தை அத்தா அத்தா என்று கதறியும் நான் அதன் மீது மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன். இதை கேட்ட அண்ணலார் அழ ஆரம்பித்தார்கள். பிறகு நபி அவர்கள் நிகழ்ச்சியை மறுபடியும் கூறச் சொல்லி அதை கேட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். கண்ணீரால் அவர்களின் முகம் முழுக்க நனைந்து விட்டது. இந்த நிகழ்வு நமக்கு தெரியும், சரியா? ஒரு சஹாபி ஒரு மஸ்ஜித் நபவியில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பார். இப்போ அழுகும் பொழுது ரசூல்லா கேட்பாங்க, என்ன தோழரே, உங்களுடைய அழுகை என்னுடைய அழுகையை விட உங்களுடைய அழுகை மிகைத்து இருக்குது. ஏன்னா ரசூல்லாவுடைய சிரிக்கும் தருணம் அழுகையுடைய தருணம்ட்டு நிறைய இருக்குது. நபி அவர்கள் சிரிச்சிருக்காங்க, ஆனால் அதை விட அழுதுருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னகு அல்ஹக்க வபுக்கா, நிச்சயமாக அவன்தான் சிரிக்கவும் வைக்கிறான், அவன்தான் அழவும் வைக்கிறான். நம்மளை இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அதே போல் அதிகமாக சிரிக்கிறதையும் ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க. அதாவது அது அப்படி வெடி சிரிப்பு சிரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள். அது ஏன்னா இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்க. இப்படி அதிகமாக சிரிக்காதீங்க. அதிகமாக சிரித்தோம்னா சில நேரம் கல்புகள் செத்து போயிருங்கிறது கூட சொல்லுவாங்க. சிரிக்கலாம், பட் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு சிரித்து கொண்டும் ரொம்ப, அதுவும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் சிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்த தருணங்கள் அப்படின்னு கைவிட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான் அந்த தருணங்கள்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், சிரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முதல்ல மென்மை பற்றி ஒரு நசீகத்தை நம்ம பார்த்தோம். மென்மை மேன்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசீகத்தை பார்த்தோம். நன்மை இழந்தவான் ஆவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிரௌனையும் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த ஒரு வசனம் அதில் இடம்பெற்றிருக்கு நம்ம பார்த்தோம். அதாவது யார்கிட்ட நம்ம ஃபிரௌனே இருந்தாலும் அவனிடத்துல மென்மையாக பேசுங்க மூசா அப்படின்ட்டு எல்லாம் அனுப்பும்போது, நாம் யார்கிட்டையாவது ஒரு தவறை நம்ம சுட்டி காட்டும்போது அவன் ஃபிரௌனை விட மோசமானவன் அல்லன் என்பதை நினைச்சுக்கிறணும். அதே போல் நம்ம மூசாவை விட சிறந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதையும் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த நசீகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இப்போ அப்படியான மென்மை குணம் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யாராவது இப்படியான விஷயங்கள் சொன்னால் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. இப்போ அந்த சஹாபிகிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்களா, நான் என்னுடைய அழுகையை விட உன்னுடைய அழுகை மிகைத்து இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது தான், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க, நான் வியாபாரத்துக்கு போகிறதுக்காக நான் ஆயத்தமாயிருந்தேன். அப்போ என்னுடைய மனைவிட்ட நான் சொல்லிட்டு போனேன், ஆண் குழந்தை பிறந்தால் வளர்த்துக்கோ, பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்யாத, வளர்க்காத, முன்னாடி நம்மளுடைய வீட்டு முன்னாடியே குழியை தோண்டி, எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடி அப்படி இருக்குமா, குழியே தோண்டி வச்சிருப்பாங்க. இப்பயுமே பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா மக்காவில் இருக்குது. அங்கே போய் ஜியாரத்தெல்லாம் செய்கிறாங்கம்மா, போய் அதை காமிப்பாங்க, இதுதான் பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம்னே சொல்லி இருக்குது. அப்படி நம்ம இது பண்ணுறோம், என்னது இருக்குது, அது ஒரு இடமே இருக்குது. சுபஹானல்லாஹ். சரிங்கம்மா. அப்போ அப்படியெல்லாம் அந்த காலத்து மக்கள் குழந்தைகளை புதைக்கிறதுல ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த சஹாபி இந்த மனிதர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போகும்பொழுது பார்த்தா ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டில் விளையாடி கொண்டே இருக்கிறது, அது பெண் குழந்தை. இப்போ தன்னுடைய மனைவிட்ட கேட்கும்போது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அப்போ ரொம்ப பாசமாக இவர் பக்கத்து வீட்டு குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி வளர்க்கும்போது ஒரு நாள் நல்லா நம்மளுடைய கணவர் அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லும் பொழுது அப்படியே அந்த அன்பு கோபமாக மாறுது. அப்போ தன்னுடைய கடைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நம்ம என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. ஒரு பாலைவனத்தில் குழியை தோண்டும் பொழுது அவருடைய தாடியிலெல்லாம் மண் படியுது. அப்போ அந்த வாப்பா மண்ணு படியுது வாப்பா அப்படின்ட்டு சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு. அப்போ கூட யார சொல்லலாம், எனக்கு என்னுடைய உள்ளத்துல இரக்கம் வரல, யார சொல்லலாம், என்னுடைய அந்த குழந்தை வாப்பா உங்களுடைய தாடியில மண் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி விடும்போது கூட எனக்கு இரக்கம் வரவில்லை. நான் அப்படியே அந்த குழந்தை என்னுடைய அந்த குழியில் இறக்கும் பொழுது கூட வாப்பா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டுச்சு, அதுக்கு கூட நான் பதில் சொல்லலை. நான் மண்ணை எடுத்து போடும் பொழுதெல்லாம் வாப்பா என்ன செய்ய போறீங்க, எனக்கு பயமா இருக்கு. இல்லை அது எப்படி இருக்குன்னு. சுபஹானல்லாஹ்.
அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்னுடைய கல் நெஞ்சை இறுக்கமாக பிடித்து கொண்டு அப்படியே நான் என்ன செஞ்சிட்டேன், திரும்பி பார்க்காமல் முழுமையாக மூடிவிட்டு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அழுக வராமல் இருக்கும். ரசூல்லா இதை கேட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்களாம். அப்போ அது ரசூல்லாவுடைய அது மென்மையான குணம் அந்த நேரத்தில் வந்து கண்ணீராக வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை இந்த மாதிரியான ஜாகிலியா காலத்தில் நடந்த விஷயங்கள் இப்படியும் உருக்குலைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்படியான மக்களைத்தான் அல்லாஹுடைய தூதர் எப்படி மாற்றிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. பெண் பிள்ளைன்னு சொன்னாலே அவனுடைய முகம் கருத்து அப்படியே என்னத்தையோ இழந்தது போல் அவன் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குனிந்து நடக்கிறத பார்த்தாலே ஆகா பெண் பிள்ளை பிறந்திருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பேசிடுவாங்களே, நம்மளுடைய கூட்டத்தார்கள் ஏதாவது நம்மளை வந்து ரொம்ப இழிவாக நினச்சிருவாங்களேன்னு சொல்லி அந்த பெருமை பிடித்த அந்த உள்ளம் அந்த குழந்தை புதைக்கும் போது அப்படியே அது எதுவுமே தெரியாது, அது அந்த அளவுக்கு வேதனை தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண் குழந்தை என்றால் ஒரு பொக்கிஷம், ஒரு சிறப்பு, ஒரு சொர்க்கம் என்று போட்டு அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய சஹாபாக்களாக மாற்றினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு குழந்தையெல்லாம் அனாதை குழந்தைய வந்து இந்த குழந்தைய யார் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போட்டு வந்தாங்க. அலி நான் வரேன், ஹம்சா அலி நான் வரேன் அப்படின்னு சொல்லி போட்டி வரும் பொழுது தான் அந்த குழந்தையுடைய அந்த வந்த மனிதர் அந்த சஹாபியுடைய மனைவியின் சகோதரி வந்து இந்த பிள்ளைக்கு வந்து தாய், அப்போ சின்னம்மா, அப்போ நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கையில் கொடுத்த வரலாறை நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி போட்டு புதைத்த அந்த மனதை போட்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒன்று தான் மென்மை குணம். ரெண்டாவது பாருங்கள், ஒரு யுத்தத்தில் சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அப்போது நபி அவர்கள் இக்கைதிகளுடன் மிருதுமாகவும் நன்முறையிலும் நடந்து கொள்ளுங்கள் என பகர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கைதிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்ள சிறை கைதிகளை யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர், இது சில பேர்லாம் வந்து இணையதளத்தில் பேட்டிடுறாங்க. அதாவது சிறைக்கு போயிட்டு வந்தவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தான் அவ்வளவு சித்திரவதைகள். அதே இது விஐபிஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இல்லைண்ணா அல்லாஹ் அக்பர், அது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் தொந்தரவில் இருந்து அடி நம்ம பார்க்குறோம் இல்லையா செய்திகளை, அடிச்சே கொன்றுதாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொன்றுதாங்க, இன்னும் சிறையில் வந்து ஏதாவது இது பண்ணியிருந்தாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே சிறைக்குள்ளேயே தூக்கு போட்டு இறக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கைதிகள் கூட கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் நபவி தாமா சிறைச்சாலையே. அந்த என்ன கைதிகள் என்ன செய்வாங்க, அந்த தூணில் என்ன செய்வாங்க, கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்ட கைதிகளுக்கு கரெக்டான முறையில் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிடுவாங்க உணவு வந்து சேர்ந்துடணும். அப்படிதான் அபு லுபாபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்டி போட்டாங்களே, கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா தௌபா தூணுன்ட்டே அந்த தூணுக்கு பேர் வச்சுட்டாங்க. இப்போயும் இருக்குது. கட்டி போட்டு 3 நாள் தான் அவருடைய அதுக்கு முன்னாடி கட்டி போடுறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே மிக பிடிக்காத முகம்தான் உம்முடைய முகம்தான். யா முஹம்மதே, உலகத்திலே மிக பிடிக்காத மார்க்கம் உங்களுடைய மார்க்கம், உலகத்திலே மிக பிடிக்காத ஒரு இனம் என்றால் முஸ்லீம் ஆகிய உங்களுடைய இனம்தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி 3 நாளுக்கு பின்னால் என்ன பார்த்தாங்க அபு லுபாபா, அழகா சஹாபாக்கள் ஒது செய்கிறதையும் ஒற்றுமையோடு இருக்கிறதையும் அந்த சொஃப்ல நிற்கிறதையும் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை அந்த மென்மை எல்லாம் பார்த்து 3 நாளுக்கு பின்னால் அப்படியே மாறுது. உலகத்திலே பிடித்த முகம் யா நபியே உங்களுடைய முகம்தான். இப்போ எப்படியான ஒரு மென்மை குணம். சுப்ஹானல்லாஹ். இப்போ கைதிகளிடத்தில் கூட ரசூலுல்லாஹ் மென்மையாக நடந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காண சென்றார்கள். அண்ணலாருக்கோ அவரை பார்த்தவுடன் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. இதை கண்ட சஹாபாக்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஹஸ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு செல்வந்தரின் மகனாவார். அவர் மிக செல்லமாக வளர்க்கப்பட்டார். அவர் வாலிபர் ஆனவுடன் இஸ்லாமை ஏற்றார். செய்தியை கேட்டவுடன் கேள்விப்பட்டவுடன் அவரது பெற்றோர் அவருக்கு எதிராக மாறிவிட்டனர். அவரை அடித்து உதைத்தனர், வீட்டில் பூட்டி வைத்தனர், இறுதியாக வீட்டை விட்டே துரத்தினர். பட்டாடை உடுத்தி பழக்கப்பட்ட அவர் ஒரு தடவை கிழிந்த கம்பளி போர்வை அணிந்தவராக அன்னலாரின் திருச்சபைக்கு வந்தார். இதை கண்ட நபி அவர்கள் உள்ளம் முருகி தமது தலையை கீழே தாழ்த்தி கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, இந்த முஸ்அப் பின் உமைர்னு சொல்லும்போது மிகப்பெரிய செல்வந்தர். என்னன்னா ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை மறுநாள் போட மாட்டார். அவருடைய அக்தர் ஸ்மெல்லு இங்க வந்தாருன்னா வெளியே அடுத்த தெருவுக்கு மணக்கும். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கண்ணோடு பார்த்திருக்கிறேன், தந்தையும் வாப்பாவும் அப்படி உட்கார்ந்துக்குவாங்க, நடுவில் அந்த முஸ்அப் பின் உமைர் தங்க தட்டில் வைத்து உணவு ஊட்டக்கூடிய காட்சியை நான் பார்த்திருக்கிறேன்.
அப்போ இதை சொன்ன உடனே முஸ்அப் பின் உமைர் அந்த எல்லாரும் அந்த பெற்றோர்கள் உறவினர்கள் எதுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல வாகனத்தில் ஏறி உட்கார்றாரு. அந்த வாகனம் கூட எனது சொத்து தான், நீ வாகனத்தை விட்டுட்டு போ. அப்போ முஸ்அப் பின் உமைரை மறுபடியும் சொல்றாங்க, நீ போட்டிருக்க ஆடை கூட என்னோடது தான், ஆடை விட்டுட்டு போ. அப்போ தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குப்பையில் இருந்த கம்பளி ஆடையை உதறி இரண்டாக கிழித்து கீழாடை மேலாடையும் போட்டுக்கொண்டு அந்த ஹிஜ்ரத்து போன வரலாறை பார்த்து தான். அது மட்டும் இல்லை, முஸ்அப் பின் உமைர் தான் மதீனாவின் முதல் ஆசிரியர். ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்களாம் மக்காவுக்கு. என்னென்னா தாவா பணி செஞ்சு ஷஹாதத் கலிமா மொழிகிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். அதுக்கப்புறம் முஸ்அப் மட்டும் தனியாக வர்றாரு. என்ன முஸ்அப், என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கிராமமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுச்சு, நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிஜ்ரத் பயணத்துக்கு அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் சுப்ஹானல்லாஹ் மதீனாவிலேயே அவ்வளவு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்தவர் முஸ்அப் பின் உமைர். அவர்களுடைய தாவா பணி, அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல், அவர்களுடைய அந்த ஜும்மாவுடைய தொழுகை எல்லாம் பார்த்து சுப்ஹானல்லாஹ் ஒரு பெரும் செல்வந்தர் இப்படி தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் பொருளையும் தன்னுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து மென்மையாக இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் இப்படி வர்றாரே அப்படின்னு பார்த்து அப்படி தலைக்குனிவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை ஒரு சஹாபி தமது மேலாடைக்குள் குருவி குஞ்சுகளை மறைத்து வைத்திருந்தார். இதை பார்த்த நபி அவர்கள் அவற்றை எங்கே எடுத்தீரோ அங்கேயே விட்டு விடும்படி கட்டளையிட்டார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து போது ஒரு இடத்தில் தங்கினார்கள். அப்போது ஒரு மனிதர் குருவி கூட்டிலிருந்து அதன் முட்டைகளை எடுத்து வந்தார். தாய் குருவியோ முட்டையை தேடி இங்கும் அங்குமாக அலைமோதி கொண்டிருந்தது. இதை கண்ட நபி அவர்கள் அம்மனிதரிடம் முட்டையை எடுத்த இடத்திலேயே வைக்கும்படி கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் விலங்கினம் பறவைகள் மீது இரக்கம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற படைப்பினங்கள் மீதும் இரக்கம் காட்டுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவ்வளவு தொழக்கூடிய ஒரு பெண் நரகவாசியே, ஒரு பூனையை வீட்டிலையே கட்டி வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம உணவு கொடுக்காம இருக்கக்கூடிய பெண் நரகவாசி. அதே போல் ஒரு ஜினா செய்த பெண் நாய்க்கு தண்ணீர் புகட்டினால சொர்க்கவாசி. இப்போ சுப்ஹானல்லாஹ், நம்ம விலங்கினங்கள் பறவைகளுக்கு கூட இரக்கம் காட்ட சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஒரு தடவை பசித்ததோர் ஒட்டகத்தை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என கூறினார்கள். மேலும் யாராவது ஒரு பிராணியின் மீது அதிகமான சுமையை ஏற்ற கண்டால் அதை வன்மையாக கண்டிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ அதுலேயுமே ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் ஒட்டகம் ஒரு நேரம் அழுதுட்டு இருந்திருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்துடைய தலையை தடவி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஒட்டகத்துடைய அழுகையிலேயே அதனுடைய அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவரோடு இருந்த ஒரு சஹாபுடைய பேர் தெரியலை, நான் நல்ல பிரபலமான ஒரு சஹாபி. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தோழரே, உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களா? நீ இந்த ஒட்டகத்தின் மீது எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துற, அதே போல் உன்னுடைய இறைவன் உன் மீது ஆதிக்கம் செலுத்திவிட்டால் என்ன ஆயிரும்? அதனால உன்னுடைய ஆதிக்கத்தை இந்த ஒட்டகத்தின் மீது காட்டார், அடிச்சிருப்பார் போல் அந்த ஒட்டகத்தை. அதனால அந்த அழுது கொண்டே அதனுடைய மொழியை புரிந்து கொண்ட மென்மை குணம் கொண்டவராக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் சில உறவு பெண்கள் கூடியிருந்தனர். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் தத்தமது பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள். உடனே அப்பெண்கள் அனைவரும் எழுந்து சென்று விட்டனர். இதை கவனித்த நபி அவர்கள் புன்முறுகள் பூத்தார்கள். இதை கண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் தங்களை சிரித்த நிலையிலேயே வைப்பானாக, அமீன் என கூறிவிட்டு, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் சிரித்ததன் காரணம் என்ன கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், உமது சப்தம் கேட்டவுடனேயே அப்பெண்கள் ஓடி போய்விட்டார்களே, அதனால் சிரித்தேன் என்றார்கள். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பெண்களிடம் சென்று, என்னை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள், ஆனால் நபி அவர்களை கண்டு ஏன் பயப்படவில்லை என கேட்டார்கள். அதற்கு அப்பெண்கள், எங்களுடைய பாச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட மிகவும் இலகிய மனமுடையவர்கள் என கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பத்ருடைய வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் தஃப் அடிச்சுட்டு வருவாங்க. அபூபக்கர் வருவாங்க, அமைதியாக இருந்துரும். உமர் வந்த உடனே தஃப்பை கீழே விட்டு தஃப்புக்கு மேலே உட்காந்துருவாங்களாம். உமர் வர்றாரே அப்படிங்கிற மாதிரி. அப்படி உமரை பார்த்தோடனே ஒரு பயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மை குணம் கொண்ட ஒரு பாச நபியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பர், சொன்ன உடனே அப்படியே பயங்கரமாக கோபம் வந்துடும். சில நேரம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த மென்மையில் கூட சில விவேகத்தை கையாளணும். நேற்று கூட நம்ம சொன்னோம் இல்லையா, கோபம் வரணும், அந்த நேரத்தில் விவேகத்தோடு ஒரு மென்மையை கையாண்டோம் ஆனால் அந்த சூழ்நிலையவே நம்ம மாற்றிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்திலிருந்து பல குணங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நற்குணங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி அவர்களை அள வைத்த ஒரு சஹாபிய நிகழ்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் 2வது பேராஃபெல்லாம் குறிச்சிக்கோங்க.
ரெண்டாவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து நபிகளார் ஏன் அழுதார்கள். லாஸ்ட் பேரா ஃபுல்லாக. லாஸ்ட்னா இந்த 169வது பேஜில் ஹஸ்ரத் முஸ்அப் பின் உமைர்ங்கிறத ஆரம்பித்து இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேரா வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரெண்டாவது பேரா ஃபுல்லாக. அதே போல் மூணாவது குருவி விஷயத்தில் நபி அவர்கள் என்ன கூறினார்கள். மூணாவது பேரா அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுவாரா, அந்த இது பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. சரி, அதுக்கிடையில் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.